இன்னைக்கு நாம் தாமரை மலரை பற்றி பார்க்க போகிறோம். தாமரை மலர் பங்கஜம், கமலம், முலரி என்று பல பெயர்களில் அழைக்கப்படும். இந்த மலர் சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியின் திவ்ய வாசஸ்தலம். சகல தேவதைகளுக்கும் பிரீத்தியான புஷ்பம் இது. ஞான சொரூபமான தேவதைகளுக்கு ஆசனமாக கருதப்படும் புஷ்பம் இந்த தாமரை மலர். இதன் தண்டிலிருந்து நாரெடுத்து மண் அகலில் அந்த திரியை வைத்து பசுனை சேர்த்து தீபம் ஏற்றி வழிபட ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். எந்த ஊரில் தாமரையுடன் கூடிய திருக்குளம் இருக்கிறதோ அங்கு தண்ணீர் பஞ்சமே வராது. நிலத்தடி நீர் குறையாமல் விவசாயம் சிறந்து தானியங்களும் காய்கறிகளும் கிடைக்கும். தாமரை நம் நாட்டின் தேசிய மலர். நம் நாட்டில் வழங்கும் தேசிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எனப்படும் விருதுகளில் பத்மம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் வருவது அது தாமரை மலரை குறிக்கும். செல்வத்தின் கடவுளாம் திருமகள் சிவப்பு தாமரையில் வீற்றிருப்பதாகவும், கல்வியின் கடவுளாம் சரஸ்வதி வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பதாகவும் நம் நாட்டில் சித்தரிக்கப்படுகிறார்கள். மகாவிஷ்ணுவின் நாவிலிருந்து தாமரை வருவதால் மகாவிஷ்ணுவுக்கு பத்மநாபன் என்ற பெயரும் உண்டு. கண்ணனுடைய கண்கள் தாமரை மலர் போல் இருப்பதால் கண்ணனுக்கு கமல கண்ணன் என்ற பெயரும் உண்டு. தாமரை நம் நாட்டின் தேசிய மலர் மட்டுமல்ல, வியட்நாம், எகிப்து போன்ற நாடுகளுக்கும் அது தேசிய மலராகும். கோயில்களில் காணக்கூடிய குளத்தில் தாமரை மலர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். தாமரை மலர் கோயிலில் பூஜை செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அனைத்து தேவதைகளுக்கும் தாமரை மலர் மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கும். தாமரையின் வேர் தரையில் சேற்றில் இருந்தாலும் அதன் மலர்கள் அத்தகைய சுற்றுப்புறத்தினால் பாதிக்கப்படாதவையாக அழகுடன் ஒளி வீசுபவையாக இருக்கும். தண்ணீரிலேயே இருந்தாலும் தாமரை இதழ்கள் தண்ணீரினால் நனைவதில்லை. இது ஞானிகளின் மனநிலைக்கு உதாரணமாக இருக்கும். தாமரை மலரில் மருத்துவ குணங்களும் உண்டு. கப பித்தங்களை சீராக்கவும் பேதிக்கு மருந்தாகவும் தாமரை பயனாகிறது. முக்கியமாக இதய நோய்களை கட்டுப்படுத்தும் மருந்தாக தாமரை கருதப்படுகிறது. தாமரை விதைகள் தானியங்களை விட சத்துள்ள உணவாக கருதப்படுகிறது. இப்படி மகாலட்சுமியின் உறைவிடமாகவும், மெய்ஞான நிலையின் உதாரணமாகவும், மருத்துவ குணங்களின் தொகுப்பாகவும் இருக்கும் நம் நாட்டு தேசிய மலரான தாமரையின் மகத்துவத்தை அறிந்திருந்து முறையாக பயன்படுத்தி நாம் முழு பயன் அடைவோமாக.